தன்னுடைய கணவன் தன்னை பாராட்டலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பூச்சி மருந்து கொடுத்து கொல்ல பார்த்த ஒரு மனைவியோட கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கதையில் அமெரிக்காவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை நிகழ்வு. மிச்சல் ஒய்ஃப் பீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவர் தினந்தோறும் சோடா குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கவர். அவர் ஒரு நாள் ஃப்ரிட்ஜை திறந்து சோடா குடிக்கும் போது இயல்புக்கு மாறா டேஸ்ட் இருந்திருக்கு. அவர் அந்த பெருசா எடுத்துக்கல. ஆனா கொஞ்ச நேரத்திலே வயிற்று வலி, வாந்தி, சளி இது மாதிரி தொடர்ந்து உடல் பிரச்சனைகள் வந்த உடனே சந்தேகப்பட்டு சிசிடிவி கேமராவை, வீட்டில் இருக்கக்கூடிய கேமராவை பார்க்கிறாரு. என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய மனைவி பூச்சி மருந்தையும் அந்த சோடாவையும் கலக்கக்கூடியதாக அவர் கண்டுபிடிச்சு உடனடியாக காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நான் செத்தா வரக்கூடிய 5 லட்சம் ரூபா அமெரிக்கன் டாலர் இன்சூரன்ஸ் பணத்துக்காக என்னுடைய மனைவி என்னைய கொல்ல பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸும் மிச்சல் ஒய்ஃப் பீட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவனுடைய 50வது பிறந்தநாளுக்கு மிகப்பெரிய பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இது என்னுடைய கணவனுக்கும் தெரியும். ஆனா அவரு என்னை பாராட்டாம இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம இருந்தாரு. அந்த விரக்தியில தான் அவருடைய குடிக்கக்கூடிய அந்த சோடாவில் பூச்சி மருந்தை கலந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் ஒய்ஃப் பீட்டர்ஸ் சொல்லக்கூடிய அந்த பெண் சொல்லியிருக்காங்க. மனிதனுடைய மிகச்சிறந்த உணர்வு, சமீப காலங்களா மறைந்து வரக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்னா பாராட்டக்கூடிய ஒரு உணர்வு. நம்ம ஒரு விஷயத்தை ரசிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமானவங்களை ஏதாவது ஒரு வகையில பாராட்டிட்டோம் அப்படின்னா பாராட்டக்கூடிய நமக்கும் சரி, பாராட்டு பெறக்கூடிய அவர்களுக்கும் சரி, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். அந்த மகிழ்ச்சி எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் அந்த காசு மூலமா வரவே வராது. நல்ல செயல்களை நாள்தோறும் பாராட்டுவோம், நல்லவர்களை நாளெல்லாம் பாராட்டுவோம்.